இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா சதுரகிரி மலையில் இருக்கோம். இப்போ அதிகாலை 4:30 மணி. ஆனால் இவ்வளோ பெரிய ஒரு மலைப்பகுதியில், ஒரு காட்டு பகுதியில் இப்படி 24 ஹவர்ஸ் அன்னதானம் போடுறதெல்லாம் பெரிய ஒரு வரம்னே சொல்லலாம். நைட்டும் இங்கே அன்னதானம் தான் சாப்பிட்டோம். இங்கே அன்னதானம் மடம்னு நிறையா இருக்குது. இப்போ இங்கே அதிகாலையில் ஒரு 4:30 மணிக்கே இங்கே சமையல் எல்லாம் ரெடி ஆகி இப்போ சாப்பாடு பரிமாறிட்டு இருக்காங்க. சிறப்பான சாப்பாடு, பொங்கல், தோசை எல்லாமே கொடுத்தாங்க. சாப்பிட்டு நம்ம பங்குக்கு ஒரு சின்ன அன்பளிப்பு கொடுத்தோம். அந்த அன்பளிப்புக்கு அவங்களுக்கு இந்த சுந்தர மகாலிங்கம் சாமியோட போட்டோ ப்ளஸ் விபூதி எல்லாமே கொடுத்தாங்க. இங்கே ஒரு விநாயகர் இருக்காரு, 5 முகம் இருக்க விநாயகர். இந்த விநாயகரை நம்ம வழிபட்டுட்டு தான் நம்ம மேலே கோயிலுக்கு போவோம். இங்கே வந்து இந்த எம்சாண்ட் இருக்குல்ல, எம்சாண்ட் மூட்டை போட்டு வச்சுருக்காங்க. இந்த எம்சாண்ட் மூட்டையை மேலே மலையில் கோயில் கட்டுறதுக்காக நம்ம கொண்டு போய் கொடுத்தா நமக்கு புண்ணியம் கிடைக்கும். நுழைவாயிலில் 10 ரூபா டோக்கன் வாங்கிட்டு தான் உள்ளே வர மாதிரி இருக்குது. உள்ளே வந்தோன்னே வழித்தடம் இப்படி தான் இருக்குது நார்மலாக. உள்ளே கொஞ்சம் தூரம் வந்தோன்னே ஒரு விநாயகர் கோயில் இருக்குது. இந்த விநாயகர் பேர் ஆசீர்வாத விநாயகர். ஆசீர்வாத விநாயகர் பக்கத்தில் தங்க காளியம்மன் கோயில். சாமியே ரொம்ப அழகாக இருக்குல்ல. அதுக்கு நேர் எதிரில் கால பைரவர் சாமி இருக்காங்க. சிவாய நம சிவாய நம. ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நம. சாரி, யோக பைரவர். ஓம் நமச்சிவாய. ராஜகாளியம்மன் யோக பைரவரை தரிசிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் மேலே வந்தோம்னா சின்ன ஒரு ஃபால்ஸ் மாதிரி போயிட்டுருக்கு ஒரு பாறை மேலே. பார்க்கவே இது சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி இடத்துல எல்லாம் கொஞ்சம் ஈரமாக இருந்தால் பாறை வலிக்கி விட்டுரும். அதனால தான் மேக்ஸிமம் மழை டைமில் வந்து அலோவ் பண்ணுறதில்ல. இங்கேயே சுக்கு காப்பி, டீ எல்லாமே கிடைக்குது. இந்த கோயிலுக்கு மேலே போகிற பக்தர்களுக்கு பாதுகாப்பாக இங்கே வனப்பேச்சியம்மன் கருப்பணசாமி கோயில் இருக்குது. இந்த கோயிலை நம்ம வணங்கி தரிசனம் பண்ணிட்டு மேலே போவோம். வனப்பேச்சியம்மன் கருப்பண்ணசாமி, நீங்களும் தரிசனம் பண்ணிக்கோங்க. அதுக்கு கொஞ்சம் மேலே வந்தோம்னா இங்கே ஒரு நாக பீடம் இருக்கு. இந்த நாக பீடத்தில் வணங்கிட்டு அதுக்கு பக்கத்துலேயே 2 சித்தர்களோட ஜீவசமாதி இருக்கு. அந்த ஜீவசமாதியை நம்ம இப்போ வணங்கிட்டு தான் மேலே போக போகிறோம். இங்கே ஒரு ஓடை இருக்கு. இந்த ஓடையோட பேர் மாங்கனி ஓடை. இந்த ஓடையை கடந்து தான் நம்ம போகிற மாதிரி இருக்கு. இந்த ஆற்றுல அதிகமாக தண்ணி வந்துருச்சுன்னா இந்த கயிறை பிடிச்சிட்டு நடக்கிறதுக்காக இந்த கயிறை கொடுத்துருக்காங்க. இப்போ தண்ணி அளவாக தான் போயிட்டுருக்கு. இப்போ நம்ம வந்திருக்க இடம் வழுக்குப்பாறை. இந்த இடம் தான் கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்க மாட்டிருக்கு. அடுத்து ஒரு சின்ன ஓடை வருது. அந்த ஓடையை நம்ம கடந்து போகிற மாதிரி இருக்குது. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது அத்திப்பாறை. அத்திப்பாறை தாண்டி ஒரு ஓடை இருக்குது. அந்த ஓடையை தாண்டி நம்ம மறுபடியும் மேலே ஏறுற மாதிரி இருக்குது. ஒரு ஓடை, அதுக்கு அங்கிட்டு ஒரு வழுக்குப்பாறை இருக்குது. அந்த வழுக்குப்பாறையை கொஞ்சம் சேஃப்டியாக ஏறணும். இந்த பாறையெல்லாம் இப்படி தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி பார்த்த வரைக்கும் கான்கிரீட் பாதையாக இருந்துச்சு. இப்போ எல்லாமே கற்கள் இருக்க பாதையாக இருக்குது. ஆனால் ஒன்று ரமேஷ், இந்த மலை ஏறும்போது மட்டும்தான் இந்த உடம்புல வேர்வையே வருது. வேலை செஞ்சா தானே. கால் தடம் இங்கே பதிந்ததாகவும் சொல்லப்படுது. அந்த கால் தடம் இதுதான், பசுவோட கால் தடம். இந்த மலையில் நைட்டு ஸ்டே பண்ணோம் அப்படின்னோம்னா நள்ளிரவில் சித்தர்கள் நமக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து காட்சி தருவாருங்கன்னு நம்பப்படுது. முடிஞ்சால் ஒரு நாள் மலையில் நைட்டு ஸ்டே பண்ணி சித்தர்களோட அருள் பெறுகிறோம். இந்த மாதிரி மலைப்பகுதியில் ஒரு மூலிகை வாசம், இயற்கையான காற்று, மூலிகை தண்ணீர் இதெல்லாம் குடிச்சிட்டு இந்த கிளைமேட்டில் இப்படி நடக்கிறது
ஒரு தனி ஃபீலாக இருக்குது. இப்போ நம்ம வந்திருக்குது இரட்டை லிங்கம். இரட்டை லிங்கத்தை தரிசனம் பண்ணியாச்சு. அங்கே சாமியை வீடியோ எடுக்கணும்னு பூசாரி சொல்லிட்டாரு. ஸோ சாமியை உங்களுக்கு காட்ட முடியல. கார்த்திகை மாதம் மழை காலம் அப்படிங்கிறனால அலோவ் பண்ணுவாங்களா அப்படிங்கிற ஒரு டவுட் இருந்துச்சு. அதே மாதிரியே நேற்று முந்தின நாள் பார்த்தீங்கன்னா சரியான மழை, 3 மணிலேருந்து விடிய காலம் வரைக்குமே மழை வந்திருக்கு. அதனால நேற்று அலோவ் பண்ணல. நாங்களும் நைட்டு பதட்டத்தோடு இன்றைக்கி அலோவ் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா அப்படிங்கிற டவுட்டோடையே நைட்டு தூங்கணும். எப்படியோ சிவன் எங்களுக்கு அழைப்பு கொடுத்துட்டாரு, இன்றைக்கி அலோவ் பண்ணிட்டாங்க. முடிஞ்ச அளவு இங்கே மழை காலத்தில் நம்ம வரதை பிளான் பண்ணுறதை விட்டுட்டு வெயில் காலத்தில் நம்ம பிளான் பண்ணால் நல்லது. சுவாமியை ஒரு பதட்டம் இல்லாமல் நம்ம தரிசிச்சுட்டு போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். மழை காலத்தில் அது இல்லாமல் நம்ம வர்றது ஒரு சேஃப்டியும் இல்லை. இங்கே நிறைய பாறைகள் இருக்கனால வலிக்கூடவும் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ மழை காலத்தை தவிர்த்துட்டு நம்ம வந்தோம்னா சுவாமியை ஈஸியாக நம்ம தரிசிச்சுட்டு போகலாம். ஓம் நமச்சிவாய. இந்த வீடியோ எதுக்கு இப்போ பதிவு பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா, இங்கே வயதுக்கு மூத்தவங்க, ரொம்ப பெரியவங்க, இங்கே வர வாய்ப்பு இல்லாத ஸ்பெஷல் சைடு அவங்களாம் வந்து இங்கே வர முடியாது. அவங்க இந்த மலை ஏறின ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணுங்கிறதுக்காகவும், முக்கியமாக எங்களுக்கு டயர்டு தெரியாமல் இருக்கிறதுக்காகவும், போர் அடிக்காமல் இருக்கிறதுக்காகவும், ஒரு மெமரிஸ்க்காகவும் இந்த வீடியோவை நாங்கள் பதிவு பண்ணி அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த இயற்கையாக உருவான இந்த மரத்தோட வேர் வந்து ஏதோ ஒரு உருவமாக இருக்குது. உங்களுக்கு இந்த உருவத்தை பார்த்தா என்ன தோணுது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். ஏதோ ஒரு அனிமல் மாதிரி இருக்குது, என்ன அனிமல்னு தெரியல. இந்த உருவத்தை பார்த்தா உங்களுக்கு என்ன ஃபீல் வருது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். இந்த ஓடைக்கு பக்கத்தில் ஒரு அழகான ஒரு சாமி இருக்குது. இந்த சாமியோட பேர் என்னன்னு தெரியல. உங்களை யாருக்காவது இந்த சாமியோட பேர் தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். வெத்தலையாலேயே மாலை போட்டிருக்காங்க, வெத்தலை மாலை. மகேந்திரா, உனக்கு அந்த சாமியை பார்த்தா என்ன ஃபீல் வருது? ஏதோ வனபத்திரகாளி சாமி அம்மன் கோவில் மாதிரி தெரியுது. வனபத்திரகாளியா? சரியாக தெரியல, நாங்கள் சும்மா சொல்கிறோம். உண்மையான பேர் உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்களே சொல்லுங்கள். இந்த மாதிரி நம்ம மலையில் இருக்க சாமியெல்லாம் பார்க்க போகிறதுல என்ன யூஸ் இருக்குது அப்படின்னா, நம்ம காசு கொடுத்து டாக்டர்கிட்ட போய் நம்ம பாடியை செக் பண்ண தேவையில்லை. இந்த மாதிரி மலை ஏறினாவே நம்ம பாடி என்ன கண்டிஷனில் இருக்குது, என்ஜின்லாம் ஸ்பார் பேட்ஸ்லாம் கரெக்டாக வேலை செய்யுதா அப்படிங்கிறத நம்ம இந்த மலை ஏறியே நம்ம செக் பண்ணிக்கலாம். அதுக்காகவாது எல்லாரும் இந்த மாரி மலையில் இருக்க சாமியை இந்த இயற்கையோடு கலந்து, இயற்கையோடு ஒன்றி இந்த மாரி மலையில் இருக்க சாமியில் தரிசனம் பண்ணுங்க. இந்த மாதிரி மலை மேலே இருக்க கோயிலில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, இது வந்து மனிதனால் உருவாக்கப்பட்ட சாமி இல்லை, அதுவாக சுயம்புவாக உருவான கோயில். அது மட்டும் இல்லாமல் நமக்கு முன்னாடி ரொம்ப முன்னோர்கள், சித்தர்கள், முனிவர்கள் அவங்கெல்லாம் இங்கே வந்து பூஜை பண்ணி வழிபட்ட ஒரு தலம். அது மட்டும் இல்லாமல் இந்த மலை மேலே இருக்க கோயிலில் பக்தி இருக்கவங்க மட்டும்தான் மேலே ஏறி சிவசிவாயா, ஓம் நமச்சிவாயா இந்த மாதிரி சொல்லிட்டு ஒரு பக்தியோடு வந்து தரிசனம் பண்ணுறவங்க மட்டும்தான் இருப்பாங்க. அதனாலே இந்த மாதிரி மலை மேலே இருக்க சாமிக்கு கண்டிப்பாக ஒரு பவர் இருக்கும். முக்கியமாக இந்த மலை மேலே இருக்க கோயிலில் கார்ப்பரேட் இல்லை, கார்ப்பரேட்டு காசுக்காக இந்த மாதிரி எதுவுமே இங்கே இல்லாதனால கண்டிப்பாக இது ஒரு ஆன்மீக பூமின்னு நம்ம சொல்லலாம். சதுரகிரி மலை. இங்கே ஒரு அழகான பாறை இருக்குது, அந்த பாறை கீழே எல்லாம் குளிக்கிறாங்க. செமையாக ஒரு சின்ன ஃபால்ஸ் இருக்குது, அழகாக இருக்குது. அந்த ஃபால்ஸுக்கு கொஞ்சம் மேலே வந்தோம்னா லாவடி கருப்பண்ணசாமி. இந்த தண்ணி பாருங்களேன் எவ்வளோ தெளிவாக இருக்குன்னு. இயற்கையான மூலிகை தண்ணீரும் ரமேஷ், குடிச்சின்னா உடம்புக்கு எந்த வியாதியும் வராது. ஃபைனலி நம்ம சுந்தர மகாலிங்கம் கோயிலுக்கு வந்துட்டோம். சுந்தர மகாலிங்கம், இந்த சைடு சந்தன மகாலிங்கம், 2 சுவாமிகள் இருக்காங்க. இப்போ நம்ம முதல்ல சுந்தர மகாலிங்க சுவாமிகள் ஆலயத்துக்கு நம்ம போயிட்டுருக்கோம். சுந்தரமூர்த்தி சுவாமி சன்னதி தரிசனம் பண்ணிவிட்டு சுந்தர மகாலிங்க சுவாமி கோயிலை பார்க்க போகிறோம். இங்கே ஸ்டெப்பெல்லாம் நீட்டாக இருக்குது. சுந்தர மகாலிங்க சுவாமி, சுந்தர மகாலிங்கம், சுந்தர மகாலிங்கம் சுவாமி. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. எந்நாட்டுடைய சிவனே போற்று, எந்நாட்டுடைய இறைவா போற்று. ஓம்
சுந்தர மகாலிங்க சுவாமிகளை தரிசனம் பண்ணியாச்சு. அடுத்ததா நம்ம சந்தன மகாலிங்க சுவாமிகளை தரிசனம் பண்ண போயிட்டு இருக்கோம். சந்தன மகாலிங்கம் சன்னதிக்கு வந்தாச்சு. இதோட முகப்பு இப்படிதான் இருக்கு. சந்தன மகாதேவி, சந்தன மகாலிங்கம் சும்மா ஃபால்ஸ் பக்கத்துல சும்மா அருமையான இடத்துல இருக்கு. சும்மா அமைதியா பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. ஓம் நமச்சிவாய. இந்த ஃபால்ஸ் பாருங்க. சந்தன முருகனை தரிசிச்சுட்டு இந்த ஃபால்ஸ் பாருங்க, சூப்பரா இருக்குது. அது பக்கத்திலேயே சந்தன மகாதேவி. சந்தன விநாயகர், சந்தன முருகன், சந்தன மகாதேவி எல்லாத்தையும் தரிசிச்சுட்டு இப்போ நம்ம கீழே போயிட்டு இருக்கோம். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. இதுதான் சந்தன மகாலிங்கம். 11 சித்தர்கள். தரைத்தளத்திலிருந்து கிட்டத்தட்ட 4000 அடி உயரத்துல நம்ம இப்போ இருக்கோம். இந்த மலையை சுற்றி 16 மலை சதுரமாக இருக்கனால இந்த மலைக்கு சதுரகிரி மலைன்னு பேர். இந்த மலையை ஒரு சித்தர்கள் வாழும் பூமின்னு சொல்கிறாங்க. இங்கே எல்லா சித்தர்கள் 18 சித்தர்கள் இருக்காங்க. அந்த 18 சித்தர்களும் இங்கே வழிபட்டதா சொல்கிறாங்க. இது முக்கியமாக இது சித்தர்கள் வாழ்ந்த தலம் அப்படிங்கிறனால இது இவ்வளோ பெரிய புகழ்பெற்ற தலமாக இருக்குது. கரெக்டாக காலையில் 7 மணிக்கு ஓப்பன் பண்ணாங்க. இப்போ டைம் கரெக்டாக 10:45. 10:45க்கு நம்ம 2 சாமியை தரிசனம் பண்ணிட்டோம். கரெக்டாக ஒரு 3 மணி நேரம் நம்ம ஏறுறதுக்கு டைம் ஆயிருக்கு. நைட்டு ஸ்டே பண்ணுற மாதிரி இங்கே மண்டபம்லாம் கட்டி விட்டுருக்காங்க. எல்லா பேரும் ஜெயலலிதா பேரா இருக்கு. புரட்சி தலைவி. பார்த்துட்டு இருக்கிறது அன்னதான கூடம். இங்கே 24 hours அன்னதானம் போடுறாங்க. ஆனால் உண்மையிலே இந்த மாதிரி ஒரு மலையில் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து நமக்காக அரிசி காய்கறி இதெல்லாம் கொண்டு நமக்காக சமைச்சு அன்னதானம் கொடுக்குறாங்கன்னா உண்மையிலே அவங்க பாதத்தை தொட்டு நம்ம கும்பிடணும். ஃபைனலாக நம்ம சுந்தர மகாலிங்கம், சந்தன மகாலிங்கம் சுவாமி ரெண்டையும் தரிசனம் பண்ணியாச்சு. அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம்.